ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம ரொம்பவும் சுவையான மணக்க செய்யக்கூடிய அரைத்து வைத்த கோவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கோவக்காய் 1/4 கிலோ, தக்காளி 4, வெங்காயம், துருவிய தேங்காய், தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய் மற்றும் கரைத்த புளித்தண்ணீர். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை தயார் பண்ணலாம். அடுப்புல ஒரு வடை சட்டி வச்சு நல்ல தாராளமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் அதுல கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான வரமிளகாய், அப்புறம் நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறது தான் இந்த குழம்போட ருசிக்கு முக்கியம். அதனால வெங்காயம் நல்லா பொன்னிறமா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்ற வரைக்கும் பொறுமையா வதக்குங்க. அடுத்ததா நாம நறுக்கி வச்சிருக்க தக்காளி, துருவிய தேங்காய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மசாலா கலவையில இருக்கிற பச்சை வாசம் முழுமையா போகணும். அந்த வாசனை வரும் பாருங்க, அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இந்த கலவைய நல்லா ஆற விடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்பெஷல் மசாலா தயார். முதல்ல கோவக்காய எடுத்துக்கலாம். இதோட நுனி பகுதியை மட்டும் எடுத்துட்டு காய முழுசா வெட்டாம அடிப்பகுதி பிரியாம 4 பக்கமும் ஆழமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நாம தயார் பண்ணி வச்சிருக்க கோவக்காய எண்ணெயில போடுங்க. காய் நல்லா வதங்கி நிறம் மாறட்டும். அடுத்து கரைச்சு வச்ச புளி தண்ணீரை ஊத்தி அது நல்லா கொதிச்சு வரும்போது நாம முன்னாடியே அரைச்சு வச்சிருந்த மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு திக்காகி மேல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்க, குழம்பு எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. சுவையான அரைச்சு வச்ச கோவக்காய் குழம்பு தயார். அவ்வளவுதான் வியூவர்ஸ், மணக்க சுவையான அரைச்சு வச்ச கோவக்காய் குழம்பு தயாராயிடுச்சு. பாக்குறதுக்கே எவ்வளவு அருமையா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல பல சுவையான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much viewers. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.